எல்லாருக்கும் வணக்கம். நான் மேரி ஜெனிட்டா, ஃபவுண்டர் ஆஃப் கெப்ஸரா ஃபவுண்டேஷன். நான் நின்றுட்டுருக்கிற இந்த இடம், இந்த ஊர் பேர் ராயருத்பதி. பெரியநாயக்கம் பாளையத்திலிருந்து உள்ளாடி இருக்குது. இந்த மலையடி வாரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். என் கூட கிராமத்தோட மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து பார்த்தபோது கண்ணுக்கு பட்டது, மனசுக்கு ரொம்ப கொடூரமான, எனக்கு கொடூரம் தாங்க நான் சொல்ல போகிற விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு கழிப்பிடம் இல்லைன்னா என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன். அது லேடிஸுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு கழிப்பிடம் வீட்டில் இல்லை, அட்லீஸ்ட் பொது இடத்துலையாவது வேணும். அந்த ஒரு வசதி இங்கே இல்லவே இல்லை. இந்த இடத்துல 41 குடும்பம் வந்து இருக்கிறாங்க. 38 வீடு தான் இருக்குது. 41 குடும்பத்தில் 38 வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நிறைய வீடு குட்டியாக சின்னதாக இடிஞ்சு நிறைய வீடு அப்படி தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு சின்ன ஒரு 1/2 ஏக்கர் கூட இருக்காது இந்த இடத்துல. அந்த அவ்வளோ இடத்துல தான் அவங்க இந்த மக்களுடைய கேட்டதில் 150 வருஷமாக அவங்க தாத்தா அவங்க தாத்தாவுக்கு தாத்தா அப்படி இந்த மலையடி வாரத்தில் இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் என்ன செய்கிறாங்கன்னா, ஆடு மாடு வந்து மேய்க்க போகிறாங்க. இதுதான் இவங்களோட தொழில். இந்த இடத்துல நிறைய பேர் வருஷம் இவங்க 150 வருஷமாக இங்கே இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க 65 வயசு அவங்கவுங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன வீட்டில் 2 குடும்பம் 3 குடும்பம் சேர்ந்து இருக்கிறாங்க. எந்த வீடுகள்லையுமே அவங்களுக்கு பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் கட்டவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இடம் அவ்வளோ கம்மி தான். அப்போ வந்து நிறைய பேர் ஓட்டு கேட்க எப்போ எல்லாம் எலெக்ஷன் வருதோ, எந்தெந்த எலெக்ஷன் வருதோ அப்போ எல்லாம் எலெக்ஷனுக்கு வராங்க. இந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பலரும் வந்து அவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே ஓட்டுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே எதுவும் செஞ்சதும் இல்லை. நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு 2 பாத்ரூம் கட்டி கொடுத்தா போதும், ஆம்பளைக்கு ஒன்று பொம்பளைங்களுக்கு ஒன்று, அது கூட யாரும் இன்னும் செஞ்சு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெரியவரோட நிலமெல்லாம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஊர் பெரியவ இந்த ஏரியாவில் இருக்கிற சில தொழில் அதிபர்கள் கூட அவங்களா இந்த மக்களுக்கு வந்து பாத்ரூம் கெட்டுத்தர தன்மார்மமாக வந்தால் கூட லோக்கல் பஞ்சாயத்து வந்துட்டு அதை செயல்படுத்த விடுறதில்ல. அட்லீஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கெட்டி கொடுக்கலான்னு வந்தால் கூட இந்த பஞ்சாயத்து வந்துட்டு நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கெட்டி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி என் காதில் இந்த விஷயம் கேட்குது. அதனால யார் கெட்டி கொடுத்தா என்ன, நல்லதா வந்து அது எந்த தன்னார்வ அமைப்போ அல்ல லோக்கலில் உள்ள பெரியவங்களோ யாராவது ஒருத்தர் கெட்டி கொடுத்தா ஏன் வந்து இந்த லோக்கல் ஒஃபீஷியல்ஸ் வந்துட்டு அதை தடை பண்ணுறாங்கன்னு தெரியல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. என் காதில் பட்ட விஷயத்த சொல்கிறேன். என்னவா இருந்தாலும் 150 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓகேங்க. இந்த காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலும் என்னென்னமோ பார்க்குறாங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சேஃப் இல்லாத இடம். அதனால் வந்து இந்த உலகத்தில் ஒரு சின்ன குழந்தைய வந்து தனியாக வீட்டில் வச்சுட்டு போக முடியறதில்ல. அப்புறம் நான் நிற்கிற இடத்துல தான் நைட்டு வந்து யானை இங்கே தான் வருதான். இந்த இடத்துல யானை வந்துட்டு அது வந்து அப்படியே போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பக்கத்தில் வந்து ஒருத்தரை யானை அடித்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரோட்டில் தான் இப்படி மேலேருந்து இந்த சைடு இப்படியே டெய்லி அடிக்கடி வந்துட்டு இருக்குது. அதனால் இந்த மக்களுக்கு கெப்ஸரா ஃபவுண்டேஷனில் இருந்து ஒரு 10 பாத்ரூமாவது நாங்கள் கெட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்துகிறோம். எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டு செய்யணும்னா அது கவர்மெண்ட்டுன்னா என்ன, மக்களால் எல்லா மக்களும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். ஸோ வந்து கெப்ஸரா ஃபவுண்டேஷன் இதுக்கு ஒரு முழு முயற்சி வந்து எடுத்து நாங்கள் வந்துட்டு இதை அரசாங்க பார்வைக்கு நாங்கள் கொண்டு வரோம். ஒன்றில் அரசாங்கம் வந்துட்டு அலுவலர்கள் வந்து இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணும்போது யாரும் இடையூறு இல்லாமல் இருக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ.